வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோடய பேசலே ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி நடப்பதுக்கு முன்பே சொல்வதுதான். பல விஷயம் நான் வெற்றி மேலே வெற்றி பெற்றிருக்கிறேன். அதில் 2022 வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சில் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் மோதுவாங்க. பெனால்டி ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெறும் சொன்ன நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2024 வேர்ல்டு கப்பு 2020 கிரிக்கெட்டில் மேட்ச்சு நடப்பதற்கு 2 மாதத்துக்கு முன்பே சொன்னேன் ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு தகுதி பெறாதுன்னு. அதேமாரி வேர்ல்டு கப் மேட்சே நடக்கலை. அதுக்கு முன்னால் 2 மாதம் முன்னால் சொன்னது அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி தகுதி பெறல. அரையிறுதிக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் தகுதி பெறும் சொன்ன நடந்திருக்கு. இறுதி மேட்சில் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவும் மோதுறதுல வேர்ல்டு கப் 2024 வெற்றி பெறும் சொன்ன வேர்ல்டு கப் சாம்பியனாக இந்தியா ஆனது. அடுத்தது யூரோ கப் ஃபுட்பால் ஃபைனல் மேட்சில் ஸ்பெயினும் இங்கிலாண்டும் மோதுவாங்க. 2-1 என்ற கணக்கில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று சாம்பியன் ஆகும்னு சொன்ன நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தா அமெரிக்கா தேர்தலில் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே வெற்றி பெறுவார்னு தேர்தல் நடப்பதற்கு 2 மாதத்துக்கு முன்பே சொன்ன நடந்தது. அடுத்தது ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய காட்டுத்தீ, விலை உயர்ந்த வீடு கட்டிடம் எரியும் என்று 2 வருடத்துக்கு முன்பே அது நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் நியூசிலாந்தும் ஃபைனல் மேட்ச் மோதுவாங்க. இதில் இந்தியா வெற்றி பெறும் சொன்னேன், அதேமாரி நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்கள் லீக் பிரீமியர் மேட்சில் மும்பையும் டெல்லியும் மோதுவாங்க. இதில் மும்பை அணி வெற்றி பெறும் சொன்னேன், அதேமாரி நடந்திருக்கு. மற்றும் 16 வருஷத்துக்கு அப்புறம் பெங்களூரு அணி வெற்றி பெறும், சென்னைக்கும் பெங்களூர் மோதும் போது பெங்களூரு அணி வெற்றி பெறும் சொன்னேன். 16 வருஷத்துக்கு அப்புறம் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது, சென்னை அணி தோற்றது. இன்னும் பல விஷயம் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து தான் நான் சொல்லிட்டு வரேன். நீங்களும் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஜாதகத்தில் உங்களை பற்றி 100% அதில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த போல் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றி லாபங்கள் பெறலாம். உங்களோட தொழில் எப்போ செய்யணுங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. கெட்ட நேரத்தில் தொழில் செய்வதோ இல்லை திருமணம் செய்வதோ வேறு எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்யினாலும் அது தோல்வியும் நஷ்டம்தான் ஆகும். உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான யோகமான நாள் அந்த மாதத்தில் வரும். அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடியது அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி லாபம் பெறுவீங்க, உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி 100% உங்கள் ஜாதகத்தில் அனைத்து விஷயம் அடங்கியிருக்கு. இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றும் என்னோடய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாட்டா ஐபிஎல் 2025 5/4/2025 மதியம் 3:30 மணிக்கு டெல்லியும் சென்னையும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி டெல்லி. 5/4/2025 மாலை 7:30 மணிக்கு மேட்ச் நடக்குது. பஞ்சாபுக்கும் ஆர்ஆர் ராஜஸ்தானுக்கும் மேட்ச் நடக்குது. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பஞ்சாப். 6/4/2025 மதியம் 3:30 மணிக்கு கேகேஆரும் லக்னோவும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி கொல்கத்தா. 6/4/2025 மாலை 7:30 மணிக்கு ஹைதராபாத்தும் ஜிடி மோதுறாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி ஹைதராபாத். மற்றும் இன்னும் பல விஷயம் 2026 27 வரக்கூடிய 2020 உலக கப் மேட்சும் 50 ஓவர் மேட்சும் இன்னும் பல விஷயங்கள் நடக்க போகிறது முன்பே சொல்கிறேன். இந்த ஐபிஎல் மேட்ச்சு பிளே ஆஃப் சுற்றுக்கு யார் தகுதி பெறுவாங்க, அதில் யார் வெற்றி பெறுவாங்க, இறுதி மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் முன்கூட்டியே சொல்கிறேன். இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து சொல்லப்பட்ட விஷயந்தான். ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்தாவே இயற்கை வெற்றி இயற்கை தோல்வி தான் வரும். செயற்கை வெற்றி செயற்கை தோல்வி ஜோதிடத்தில் வராது. எனவே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடியங்க இந்த நம்பருக்கு அணுகலாம். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.